அஸ்ஸலாமு அலைக்கும். மரணத்திற்கு பின்னால் கெட்ட ஆத்மாவினுடைய, அதாவது பாவியின் ஆத்மாவினுடைய நிலைமை என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிரான இந்த அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையில் சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டால் கருப்பு நிறமுடைய மலக்குகள் வருவார்கள். தோலினால் செய்யப்பட்ட, முடியினால் செய்யப்பட்ட ஒரு முரட்டு ஆடையை கொண்டு வருவார்கள். வந்து சூழ்ந்து உட்கார்ந்து கொள்வார்கள். மலக்குல் மௌத் உயிர் வாங்க வரும் பொழுது அந்த மலக்குல் மௌத் சொல்லுவார், யா அய்யுஹன் நஃப்சுல் ஹபீஸா உஹ்ரிஜி இலா சஹத்தி மினல்லாஹி வ கலபி. மிக கெட்ட உயிரே, கெட்ட ஆத்மாவே, கேவலமான உயிரே, அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கம் வா, அல்லாஹ்வின் வெறுப்பின் பக்கம் வா என்று அவர் கூறுவார். உடனே அவனுடைய உயிர் பயந்து உடலில் அத்தனை பாகங்களிலும் பிரிந்து அவனுடைய உடலை கவ்விக்கொள்ளும். மலக்குல் மௌத் அந்த உயிரை பிடித்து இழுப்பார். எப்படி முட்களில் போடப்பட்ட ஈரமான துணியை இழுக்கப்படுமோ அப்படி அந்த உயிரை பிடித்து இழுப்பார். அவருடைய கரத்தில் அந்த உயிர் வந்தவுடன் அந்த உயிரை எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இப்படியாக அவனுடைய கரம் மாற்றிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த வானவர் அந்த உயிரில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை பார்த்து சொல்லுவார், இது என்ன துர்நாற்றம்? யாருடைய உயிர் இவ்வளவு கேவலமாக இருக்கின்றது? அவனுக்கு இந்த துன்யாவில் கூறப்பட்ட பெயர்களிலேயே கேவலமான பெயரை கொண்டு அந்த வானவர் சொல்லுவார், இன்னாருடைய மகன் இன்னார், இவ்வளவு கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தவன், அவனுடைய உயிர் தான் இப்பொழுது கொண்டு போகப்படுகின்றது என்பதாக. கடைசியாக வானத்திற்கு கொண்டு சென்ற பிறகு வானத்தின் கதவை திறக்கும்படியாக வானவர்கள் கோருவார்கள். ஆனால் வானத்தில் கதவுகள் அவனுக்காக திறக்கப்படாது என்று கூறிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். அவர்களுக்கு இறைவனின் அருளுக்குரிய வானத்தின் வாயில்கள் திறக்க மாட்டாது. ஊசியின் காலில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தை அடையவே மாட்டார்கள். குற்றவாளிகளை இவ்வாறே நாம் தண்டிப்போம் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதி காமித்தார்கள். கடுமையாக கேவலப்படுத்தப்படும் பிறகு அந்த உயர்ந்த வானிலிருந்து அவர் பூமிக்கு தூக்கி எறியப்படுவார். அதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இருந்து ஓதி காட்டினார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, அவன் ஒருவனுக்கே முற்றிலும் தலை சாய்ந்து விடுங்கள். எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ அவன் வானத்திலிருந்து தலைகீழாக விழுத்துவதை போலாவான். அவனை கழுகு போன்ற பறவைகளை இராஞ்சி கொத்திக் கொண்டு போய்விடும் அல்லது காற்று வெகு தூரத்திற்கு அடித்துக் கொண்டு சென்றுவிடும் என்பதாக வசனத்தை ஓதி காமித்தார்கள். கடைசியாக இந்த மனிதனுடைய ரூஹ் உடலில் கொண்டு வரப்படும். இரண்டு வானவர்கள் வருவார்கள். நீ யாரை வணங்கினாய்? யாருக்கு சுஜூத் செய்தாய்? யாரிடத்தில் பிரார்த்தனை செய்தாய்? நீ யார் மீது தவக்குல் வைத்துக் கொண்டிருந்தாய்? உனது ரப்பு யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அவர் கூறுவார், ஒன்றுமே தெரியாதே என்பதாக சொல்வார். பிறகு உனது மார்க்கம் என்ன என்று கேட்பார். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறுவார். உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதரை பற்றி உமக்கு தெரியுமா என்று கேட்பார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார். இவன் போய் சொல்லிவிட்டான், நரகத்தின் விரிப்பை இவனுக்கு விதியுங்கள், நரகத்தின் வாசலை இவனுக்கு திறந்து வையுங்கள் என்று கூறியவுடன் நரகத்தில் இருந்து கடின உஷ்ணம் உள்ள விச காற்றுகள் அவன் மீது வீசும். அவனது கபர் அவனை நெருக்கும். அவனுடைய விழாக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும். மிக கோரமான முகமுடைய ஒருவர் வருவார். அவரிடமிருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். இனி உனக்கு தொந்தரவு தரக்கூடிய, உன்னை கேவலப்படுத்தக்கூடிய, உனக்கு வேதனை தரக்கூடியதுதான் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் உனக்கு நற்செய்தி என்பதாக சொல்லுவார். இந்த நாளை பற்றி தான் உனக்கு நான் எச்சரிக்கை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது, உனக்கு அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதாக அந்த மனிதன் சொல்வான். நீ யார் என்பதாக? இத்தனை தீமைகளை, செய்திகளை எனக்கு சொல்கிறாயே? அந்த மனிதன் சொல்வான், நான் தான் நீ செய்த கெட்ட செயல் என்பதாக. அவன் சொல்வான், என் இறைவா, மறுமையை நீ நிகழ்த்தி விடாதே என்பதாக. அல்லாஹ் இந்த மோசமான நிலையை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன்.